கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனிமரமாக கடகராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் செய்த பணிகளில் இந்த தருணத்தில் உறுதியாகவே எண்ணி 3 நாளில் கடகராசிக்காரர்களுக்கு அவை அனைத்திற்கும் முடிவு வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. குறிப்பாக தனி ஒருவராகவே குடும்ப பொறுப்புகள், அலுவலக பொறுப்புகள், தொழில் சார்ந்த விஷயங்கள் என அனைத்தையும் உங்களுடைய தோளில் சுமந்த சூழலில் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களுடைய பாரம் சுமை குறையக்கூடிய வகையில் உங்களுடைய உண்மையான தன்மையை அறிந்து கொண்டு உங்களுடைய சுமையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் புதிதாக அவர்களுடைய மனதில் தோன்றக்கூடிய மாற்றத்தின் காரணமாக உங்களுடன் பக்க உறுதுணையாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது கிரகநிலைகளின் அமைப்பும் அவற்றின் கூட்டமைப்பும் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் எண்ணி 3 நாள் முதல் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது. எனவே இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் உறுதியாகவே சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தங்களுடைய வாழ்வில் பெரிய அளவில் சிக்கல், சிரமம், தடை, தாமதம் என்று எந்த விதமான நிகழ்வுகளும் இல்லாமல் மிக சிறப்பானதாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயம் தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் ராசியின் உச்ச அதிபதியும் அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். குரு மற்றும் புதன் இணைந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இருக்கும்போது சனி ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து ராகுவும் வலு சேர்க்கிறாருங்க. பொதுவாகவே அஷ்டமஸ்தானத்தில் கிரகநிலைகள் வலம் வருவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் சனி, ராகு நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. பல ஆண்டுகளுக்கு பிறகு மிக வலுவாக சனி மற்றும் ராகுவின் இணைவு ஏற்பட்டிருப்பது உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. திருக்கணிதத்தின்படி சனி 9ஆம் இடத்திற்குரிய பலன்களையும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எனவே நிச்சயமாக சனி மற்றும் ராகுவின் இணைவால் மிக சிறப்பான முன்னேற்றம் உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது தனஸ்தானமாகிய 2இல் ராசியின் நீச்ச அதிபதியான புதனுடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. கடந்த சில மாதங்களாகவே நீச்ச நிலையிலும் வக்ரகதியிலும் ஜென்மராசியில் வலம் வந்த மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்து குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் நீச்ச நிவர்த்தி பெற்றிருப்பது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே இந்த வேளையில் பல மடங்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. சுக்கிரன் கர்மஸ்தானமாகிய 10இல் வலம் வருகிறார். சூரியன் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய 11இல் நிலை கொண்டிருக்கிறாருங்க. சூரியனின் அமைப்பு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு எண்ணி 3 நாளில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் பல விஷயங்களில் தனிமரமாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு முடிவு வரும் தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. திருமணத்திற்காக தனிமரமாக காத்து கொண்டிருந்த உங்களுக்கும் அற்புதமான நல்ல செய்தி நிறைவாக கிடைக்க போகிறது. ராசியின் அதிபதியான சந்திரனை பொறுத்த வரைக்கும் 5, 6, 7 ஆகிய இடங்களில் வலம் பெற போகிறார். பல்வேறு வகையில முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும்
இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் 6 கிரக நிலைகள் 3 இடங்களை வலுப்படுத்துகின்றன. குறிப்பாக விரயஸ்தானம், அஷ்டமஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 இடங்களை வலுப்படுத்துகின்றன. தனஸ்தானத்தில் கேதுவும் செவ்வாயும், விரயஸ்தானத்தில் குருவும் புதனும், அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் இருப்பது 3 இடத்தை 6 கிரகநிலைகள் வலுப்படுத்துவது எண்ணி 3 நாளில் மிக சிறப்பான வாய்ப்பு உங்களை தேடி வருவதோடு பல பிரச்சனைக்கு முடிவு வரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறது என்பதை இந்த கிரகநிலைகளின் கூட்டமைப்பு உறுதியாகவே உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் அவ்வளவு உறுதியாக சொல்லக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. உதாரணமாக, நம்மளிடம் ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான பதிலை பெரும்பாலானோர் இதே பதிலை தான் சொல்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் உலக நாடுகளிலே எந்த நாடு தலை சிறந்த நாடு என்று கேட்டால் அந்த கேள்விக்கு நம்மளுடைய அனைவருடைய மனதிலும் பெரும்பாலும் தோன்றக்கூடிய ஒரே பதில் அமெரிக்கா என்று சொல்லிவிட முடியும். ஏனென்றால் உலக நாடுகளில் அதிகாரம் பெற்ற நாடாக பார்க்கப்படுகிறது. அந்த நாட்டின் அதிபரும் அவருடைய மனைவியும் ஒரு ஹோட்டலுக்கு உணவு அருந்துவதற்காக செல்கிறார்கள். அப்படி உணவு சாப்பிட சென்ற இடத்தில் அந்த உணவை ஆர்டர் எடுக்கக்கூடிய நபரை பார்த்தவுடன் அதிபரின் மனைவி அவரிடம் நலம் விசாரிக்கிறார். அவரிடம் பேசியதற்கு பிறகு அதிபரிடம், இது என்னுடைய கல்லூரி நண்பர், நான் இவரை தான் காதலித்தேன், இவரை மணக்க முடியாமல் போய்விட்டது, சில பல காரணங்களால் உங்களை திருமணம் செய்து கொண்டேன் என்று அதிபரிடம் அந்த மனைவி சொல்ல, அதிபர் அதை கேட்டவுடன் சிறிது நகைச்சுவை கலந்த உணர்வுடன் சொல்கிறார், நீ தற்போது என்னை திருமணம் செய்து கொண்டதால் அமெரிக்க அதிபரின் மனைவியாக இருக்கிறாய். ஒருவேளை நீ விரும்பியபடியே இந்த நபரை திருமணம் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு ஹோட்டலில் பணிபுரியக்கூடிய நபரின் மனைவியாக தான் இருந்திருப்பாய் என்று சொல்ல, இதை கேட்டவுடனே அந்த மனைவி சிறிதும் தாமதிக்காமல் சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், நிச்சயமாக இல்லை, நான் உங்களை திருமணம் செய்ததால் தான் அமெரிக்காவின் அதிபராக இருக்கிறீர்கள். ஒருவேளை நான் அவரை திருமணம் செய்திருந்தால் நிச்சயமாக அவர்தான் அமெரிக்காவின் அதிபராக இருந்திருப்பார் என்று மனைவி அவ்வளவு ஆணித்தரமாக அந்த பதிலை சொல்கிறாருங்க. இது போன்றுதான் இந்த வேளையில் 6 கிரகநிலைகள் 3 இடங்களை ஆணித்தரமாக பலப்படுத்துவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதால் கடகராசிக்காரர்களுக்கு, தனிமரமாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவற்றிற்கு முடிவு வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட இந்த சூழலில் குடும்ப ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே நிதி சார்ந்த பிரச்சனைகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். சனியும் திருக்கணிதத்தின்படி 9ஆம் இடத்திற்குரிய பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எனவே அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் இருந்தாலும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றம் உண்டு. பட்ட இடத்திலே படும், கெட்டக்கூடியே கெடும் என்று சொல்ல சூழலில் இந்த தருணத்தில் அவற்றில் மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்தி கொடுப்பதால் மிக சிறப்பான மாற்றம் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். ஓய்வெடுத்து உடல் நலத்தை மேம்படுத்துவதோடு பல பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. நிதானமாக செயல்பட்டு மிக பெரிய காரியங்களை கூட தடையில்லாமல் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான யோகம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் இந்த நீங்கள் நினைத்த திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். உத்தியோக ரீதியான பிரச்சனைகளில் கடமையை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சக பணியாளர்கள், நிர்வாகத்தினர் என அனைவரின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். தொடர்ந்து ஏமாற்றத்தை சந்தித்த சூழலில் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. குறிப்பாக தொழில்துறை, வியாபாரத்துறையில் அஷ்டமசனி ராகுவின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த வேளையில் குரு விரயத்தில் இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்ற புதனுடன் இருக்கிறார். சனியும் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் இருக்கிறார். எனவே
எதிர்பார்க்கக்கூடிய ஆர்டர்கள் நிறைவாக கிடைக்கும். ஆனால் சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் எதிர்பார்த்தபடியே உற்பத்தியும் விற்பனையும் அதிகரிப்பதோடு பல்வேறு வகையான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. சற்று வேலைப்பளு அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற நிறைவான ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய கிரகநிலைகள் மிக சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் குருவுடன் இணைந்து விரயஸ்தானம், லாபஸ்தானத்தில் சூரியன், கர்மத்தில் சுக்கிரன் என இந்த 3 கிரகநிலைகளும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பதால் வருமானம் ஒரே சீராக இருக்கும். சிக்கனமாக பல விஷயங்களில் செயல்படுவதோடு இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் புதிய அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் கலைத்துறையில் உண்டு. பண பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அனுகூலமான மாற்றம் உறுதியாக உண்டு. சூரியன் மிக வலுவாக லாபத்தில் இருப்பதால் பல்வேறு வகையான சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவை முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நிறைவான முன்னேற்றமும் தனலாபமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தேவையற்ற பிரச்சனைகளை விளக்க முடியும். மாணவர்களின் கிரகிக்கும் தன்மை, நினைவாற்றல் அதிகரிக்கும். பல்வேறு வகையான போட்டிகள் பங்கு பெற்று பரிசு பெறுவதற்கான நிறைவான வாய்ப்பும் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் பூமிக்காரகன் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சலும் வருமானமும் நிச்சயமாக அதிகரிக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் அருகாமையில் உள்ள ஒரு திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் உறுதியாகவே சனிக்கிழமைகளில் அன்னதானம் செய்வது தங்களுடைய வாழ்வில் எண்ணி 3 நாளில் நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.